ஒட்டுமொத்த மனித குலத்தை படைத்த ஏக இறைவனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான். 26 வசனத்திலே ஒரு கொசுவை எடுத்துக்காட்டாக எடுத்து சொல்கின்றான். அந்த ஒரு கொசுவை வைத்து நான் பலரை நேர்வழிக்கு அழைக்கின்றேன். அதே கொசுவை எடுத்துக்காட்டாக வைத்து நான் பலரை வழிகெடுக்கவும் செய்கின்றேன். அதாவது நேர்வழி அவர்கள் பெறுவதில்லை என்றும் சொல்கின்றான். என்ன காரணம் என்று சொன்னால், மனிதர்களில் சிலர் ஒரு இறைவன், இந்த பிரபஞ்சத்தை படைத்த இறைவன் தன்னுடைய வேதத்திலே எவ்வளோ பெரிய பிரபஞ்சம் இருக்குது, இதில் எடுத்துக்காட்டு சொல்கிறதுக்கு எவ்வளவோ இருக்குது. ஆனால் ஒரு கொசுவையா உங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்துக்காட்டாக சொல்கிறான் என்று நினைக்கிறார்கள் இல்லையா? அப்படிப்பட்டவர்கள்கிட்ட அல்லாஹ் சொல்கின்றான், உங்களைப் போல் நினைப்பவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு ஈக்கு கூட நீங்கள் உயிர் தர முடியாது. அப்படிப்பட்ட மனிதனுடைய படைப்பு தான், அவ்வளோ பலகீனமான படைப்பு தான் மனிதன். ஆனால் அல்லாஹ் எவ்வளோ பெரிய இறைவன் என்பவன், எவ்வளோ பெரிய ஆற்றலை கொண்டவன், தன்னுடைய திருமுறை குர்ஆனிலே ஒரு கொசுவை கூட எடுத்துக்காட்டாக சொல்கிறான் பாருங்கள். ஏன் என்று சொன்னால், இதில் இன்னும் நம்ம ஆழமாக சிந்தித்தால், இந்த மனிதன் எவ்வளவோ நெருக்கடியை நாள்பூராக பார்த்து கண்டு தன்னுடைய நாளை கழிக்கின்றான். அப்போ சின்ன சின்ன விஷயம் அவன் செய்யக்கூடிய ஒரு நல்லதாக இருந்தாலும் சரி, ஒரு கெட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, அவனுக்கு ஒரு முகம் சுளிக்கக்கூடிய ஒரு மிக அது சின்னதாக இருந்தாலும் சரி, அதை விட ஒரு வேதனை தரக்கூடியது இருக்குமானால், அதுக்கு கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான் மறுமையில் அவனுக்கு கூலி வச்சுருக்கேன். அதனால் சின்ன விஷயம் என்பது அதைவிட, அதான் நம்ம எண்ணி பார்க்காத மைன்யூட் ஆட்டம் அளவுக்கு ஒரு விஷயம் இருந்தால் கூட, அதை கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பார்வையில் தப்பிக்க முடியாது. அது நல்லதாக இருந்தாலும் சரி அதற்கான கூலியும், அது கெட்டதாக இருந்தாலும் சரி அதற்கான கூலியையும் அன்றைக்கு மறுமை நாளிலே தரதுக்கு அவன் தயாராக உள்ளான். ஸோ இது மனிதன்